பொதுவாவே ஒரு மனுஷன் வந்து எந்த மாதிரியான குணம் இருக்கு, எந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பிறந்த தேதிய வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அவங்க பிறந்த தேதிய வச்சு இவங்க இப்படிப்பட்ட ஆள், இவ்ளோ பெருசா வருவாங்க, இல்ல அவங்க வாழ்க்கையில பல கஷ்டங்கள அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிறந்த தேதிகள வச்சு எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்? இல்ல. இது பிறந்த தேதியை வைத்து கண்டுபிடிப்பது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இது எளிமையான சாஸ்திரம். நம்ம ஊர்ல இல்ல, உலகம் முழுக்க நியூமராலஜி அப்படின்னா வேர்ல்டுல எல்லா கண்ட்ரீஸ்லயும் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பறந்து விரிந்து எளிமையா, அதாவது என்னன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு கால்குலேஷன் பண்ணி மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஜோதிடம் மாரி, நம்ம அஸ்ட்ராலஜி மாரி நெறைய கணக்கு போட்டு பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு நேரம்லாம் நமக்கு கரெக்டாக குடுக்கணும், பிறந்த இடம் குடுக்கணும். இதெல்லாம் குடுத்தா தான் அவங்க அத போட்டு ஜாதகங்கள், அதுக்கான விஷயங்கள், கட்டங்கள்லாம் அமைச்சு அப்புறமா தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெறைய பேருக்கு பிறந்த நேரமே நமக்கு நெறைய பேருக்கு ஒழுங்காவே தெரியாது. டவுட்டாவே தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்க 10 பேர கேட்டீங்கன்னா 2 பேர் தான் கரெக்ட்டா சொல்லுவாங்க. மீதி பேர்லாம் எனக்கு இதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இதுவும் சரியாக தெரியல அப்படின்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த சாஸ்திரம் ரொம்ப கடினமானது.